நம்ம வந்து இந்த காணொலியில் சாரி ப்ளவுஸ்க்கு குக்ஸ் கட்டிட்டு ஐ கட்டுவோம் இல்லை, அந்த ஐ கட்டுறதை பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுக்கு 2 பட்டில் நூல் எடுத்தால் நல்லா இருக்கும். சிலர் 4 பட்டில் எடுப்பாங்க. ஏன்னா மொத்தமாக நம்ம எடுத்தோம்னா என்னாண்டா பெரிய அறுந்து போகும், அதுதான் பிரச்சனை, இருகாது நல்லா. இப்போ இங்கே பாருங்கள், உங்களுக்கு எந்தளவு தூரம் தேவையோ அந்தளவுக்கு இதை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதில் அந்தளவுக்கு நீங்கள் இப்படி சுற்றிக்கலாம். சுற்றிக்கிட்டு என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், இந்த பட்டன் செய்த அதே வேலை தான். இங்கே பாருங்கள், இதை வந்து இந்த நூல்கள் எல்லாம் இப்படி இருக்கணும். இந்த ஊசி வந்து நூல் கீழே இருக்கணும், ஊசி கீழே இப்படி எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி நல்லா இறுக்கி விடுங்க. இறுக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க, இப்போ இதை குத்திட்டு என்ன செய்யணும், உங்களோட பக்கத்துக்கு இழுக்கணும். முதல்ல என்ன செய்தோம், பட்னோலுக்கு ஓட்ட பக்கம் இழுத்தோம். இப்போ இது அப்படி இழுக்கக்கூடாது. இது பாருங்கள், நூல் கீழே இருக்குது, ஊசி மேலே இருக்குது, ஆனால் தையல் எங்கே இருக்கிறீங்க, உங்களோட பக்கம். சரியா? இப்படி இழுத்து நல்லா இறுக்கி கொண்டு வரணும். உங்களுக்கு எத்தனை இது போட வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? இதில் ஒரு நூலும் விடுபடாமல் பார்த்துக்கொள்ளணும். ஒரு நூலும் விடுபடக்கூடாது. நீங்கள் எவ்வளோ நல்ல இறுக்கமாக நல்ல மொத்தமாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அந்த ஐ வந்து நல்ல உறுதியாக நிற்கும். இது முறைப்படி செய்யணுன்னா இந்த பக்கமும் இப்படி கட்டணும். நாங்கள் பின்பக்கம் நூல் எடுத்துருக்குறோம்ல, அதை நான் காட்டுறேன் பாருங்கள். அதையும் இப்படி செய்தால் தான் நல்லா இருக்கும். இப்போ சிலர் வந்து இப்போ எல்லாம் அதை யாருமே கட்டுறதில்ல, உள்பக்கத்தால் நூல் எடுத்து போட்டு செய்கிறதும் வளமையில் இருக்குது. ஆனால் நாங்கள் பழகிற நேரம் அப்படித்தான் சொல்லி தருவாங்க, 2 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கணுண்டு. இப்போ பழைய மாடல் எல்லாம் இல்லைத்தானே, இப்போ எல்லாம் நியூவாக மாறிட்டுது. பழைய தையல்கள் வந்து நல்ல உறுதியானது. இதெல்லாம் நீங்கள் பயிற்சியில் எடுத்துக்கொண்டால் தான் நல்லா இருக்கும். பாருங்கள், அப்படி எடுத்து முடிச்சாச்சு. முடித்த பிறகு இது என்ன செய்யணும், கீழ்ப்பக்கத்தில் எடுக்கணும். கீழ்ப்பக்கத்தில் எடுத்தும் இதுக்கும் இதே தையலை தைக்கணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் பழகின நேரத்தில் இதுக்கும் இந்த தையலை தைக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்போ தான் 2 பக்கமும் உறுதியாக இருக்க மாட்டோம். முந்தைய நாங்கள் தைக்கக்குள்ள இப்படி தான் எங்களுக்கு பழக்கினாங்க. ஆனால் இப்போ எல்லோரும் அவசரம் தானே, அதனால் அதை செய்கிறதில்லை. அப்போ அதனால் நம்ம என்ன செய்வோம், கீழுக்கு 2 முடிச்சா போட்டுட்டு இதை வெட்டி விடுவோம். நீங்கள் உறுதியாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதையே வந்து நீங்கள் செய்யலாம், 2 பக்கமும் செய்யலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் ஐ. இப்போ இதுக்கெல்லாம் குக்ஸ் போட்டால் நல்லா ஃபிட்டாக நிற்கும்.